அவர் சீஃப் கெஸ்ட் அவர்கள் சில வார்த்தைகள் கூறுவார்கள். நிர்வாகம் ஒரு தேர்ந்தெடுத்த முதலாளிகள், சிறந்த தமிழ்நாட்டை சிறந்த முதலாளிகள் அவங்க ஒருத்தவங்க இந்த டொயோட்டா ஓனர்ஸ். ரெண்டாவது ஆண்களினாலே அந்த நிர்வாகத்தினர் நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க வேலை பார்க்கறதுக்கு. என்னன்னா சேல்ஸ்லையும் சரி அந்த சர்வீஸ்லையும் சரி கஸ்டமருக்கு எவ்வளோ கரெக்டாக நடக்கிறது. அப்புறம் 13 மாடல் எடுத்து வச்சுருக்கா தெரியும். 13 மாடலா 13 மாடல் வச்சுருக்காங்க. இது 14 நல்ல நம்பர் 4 சூப்பராக இருக்கும். சாஸ்திரம் பார்க்கும்போது 14வது ப்ராடக்ட் வந்து நம்பர்னா அவங்களே நம்பர்னா எல்லாருக்கும் எலக்ட்ரிக்கல் வந்துட்டு தான் இருக்கு. வெளிநாட்டுக்கு வெளி உள்நாட்டுக்கு எல்லாமே நல்லா வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ள பயந்து வந்து பயணம் காரணம் இலவா எல்லாம் வண்டியே இருக்குது. அதனால யாருமே வண்டினா அது எடுப்போம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மனசுல சந்தோஷத்தோட உள்ள வர்றாங்க. பாதுகாப்பாகவும் இருக்குது. எந்த தொந்தரவு முடியாது. மெயின்டெனன்ஸ் அதிகாரத்தை தான் நம்ப வேண்டியது அறிகிறேன். அதுதான் உண்மை. அதனால இந்த எப்பல்லா மாதிரி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பார்க்கணும். நானும் வந்து 2 வச்சிருக்கேன். அதனால அதை பார்த்துருவாங்கிறப்ப ஊரில் எல்லாருமே இலக்கிய வைக்கிறது முறை பதம் வலிக்கிறாங்க. வீட்டிலே எல்லாரும் வாங்கிட்டாங்க. அதுக்கான மாதிரி பார்க்கறது அப்படின்னு பார்க்கறது டொயோட்டா எப்போ நம்ம பார்ப்போம் சொல்லி வெயிட் பண்ணோம். அந்த விடுதலை சந்தர்ப்பத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அநேகமாக நமக்கு எவ்வளோ இந்த வாய்ப்பு டொயோட்டா வாய்ப்பு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வர எல்லா பாடி பார்ட்ஸாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் பார்ட்ஸாக இருக்கட்டும், இன்னொன்று ட்ராவலிங் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கும். இன்னொன்று சீக்கிரம் வேலையும் வராது. இந்த வண்டியை பொறுத்தவரை இந்த வண்டியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் யூஸ் பண்ணி போய் டொயோட்டா பொறுத்தவரை நம்ம இந்தியனுக்காக ரொம்ப பெஸ்ட்டான காரணம் கேட்டிங்கன்னா டொயோட்டா தான். நான் அதிகமாக என்னுடைய கஸ்டமர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற வண்டி டொயோட்டா தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஜாப்பனீஸ் கம்பெனியான இதில் எல்லாமே இப்போ ஒரு 100 பொருள் கம்பெனி தயார் பண்ணுறது அப்படின்னா 100மே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்று கூட இதில் ஃபெயிலியர் ஆகாது. என்ன காரணம்னா ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், பக்காவும் இருக்கும். அதில் நீங்கள் எங்கள் வண்டியை ட்ராவல் பண்ணும்போது பாருங்கள், அந்த வண்டியோட அப்பீரன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். டொயோட்டாவை ஏன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னொரு வண்டி ரோடு ஹைவேல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டினாலும் இன்ஜியோட நாய்ஸு, கிலோமீட்டரு, இன்னொரு சஸ்பென்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். 1,00,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டொயோட்டாவை பொறுத்து நான் ஃபால்ட் வந்ததே இல்லை. ஏன்னா நான் அந்த மெக்கானிக்காக இருக்கேன். ஆக்சுவலாக நான் நிறைய வண்டி யூஸ் பண்ணுறேன், நிறையா வண்டி பிராண்ட் எல்லாமே ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நினைக்கிறது டொயோட்டா மட்டும் தான். அதனால் நீங்கள் டொயோட்டா வாங்கி பயன்படுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜ் பொறுத்தவரை சொல்ல வேண்டியதில்லை. இப்போ டொயோட்டாலாம் மைலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அது கிடையாது. நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், அதை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள், மைலேஜ் நல்லா கிடைக்கும். சீக்கிரம் பாட்டு வராது, பக்காவாக இருக்கும். அதனால் இந்த ஈவிக்காக இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சார் சொன்னாலும் மனோஜ் சார் வரணுன்ட்டு. நான் ஆக்சுவலாக மைக்கை பற்றி பேசுனது எல்லாரும் ஃபஸ்ட்டு. ஆமாம், அதனால் நீங்கள் மேக்ஸிமம் டொயோட்டாவே மென்ஷன் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வண்டி பக்காவாக இருக்கும், ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இந்த கம்பெனி டொயோட்டா கம்பெனியில் இப்போ இன்றைக்கி இந்தளவுக்கு திண்டுக்கல் ரொம்ப பண்ணி இந்தளவுக்கு டெவலப் ஆகி பக்காவாக பண்ணுறாங்கன்னா அது நம்ம திண்டுக்கல்ல டொயோட்டா வந்து பெஸ்ட்டாக இருக்குது. எல்லா வகையிலையும் ரொம்ப இதாக இருக்கும். வாய்ப்பு நன்றிக்குரிய நன்றி. உலகமே வந்து ஒரு ஈவியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டீசல் இருந்தோம், பெட்ரோல், இப்போ வந்து பேட்டரி ப்ளஸ் பெட்ரோலை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு 30% வந்துருச்சு. இங்கே அடுத்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா என்ன சொல்கிறா 60% எல்லாம் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. நம்மளும் அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கூடிய கார் அப்படின்றத நம்ம உருவாக்கி ஆரம்பிச்சோம். நம்ம கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் டீசல், பெட்ரோல் இது எல்லாமே இருக்குது. வண்டியை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கான வண்டி இதுதான், ஈவியாக தான் இருக்கும். அதுக்கான வண்டி நான் காமிக்க சொல்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்கிறேன், ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க சொல்கிறேன். நம்ம வகுப்பாடு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெஹிக்கிள் அர்பன் கோஸ்டர் எபல்லா. ஸோ எபல்லா அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக் பியூட்டி. இதோட தோற்றமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழகாக நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டான வெஹிக்கிளாக நமக்கு என்ன பண்ணுறோம்னா
அர்பன் குரூசர் எபலா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய டிசைனை பொறுத்தளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஹேமர் ஹெட் டிசைனில் கொடுக்குறாங்க. ஸோ ஹேமர் ஹெட் டிசைன் சொல்லும்போது நமக்கு பார்க்கும்போதே ஒரு ஈர்ப்பு வரும். அதாவது ஒரு வெஹிக்கிள் ரோடு இருக்குன்னா நமக்கு ரோட்டில் போகிறப்போ அந்த ரோட் ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் அந்த வெஹிக்கிளுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டொயோட்டாவுடைய ஹேமர் ஹெட் டிசைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹாலஜன் லேம்ப், அதாவது நமக்கு எல்இடியில் இருக்கக்கூடிய அந்த டே டைம் ரன்னிங் லேம்ப் அண்டு அதனுடைய சைடு இண்டிகேட்டருமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல என்ன மல்டிபிள் யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதனுடைய எல்இடி ஹெட்லாம்பை பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க. இது நமக்கு விசிபிலிட்டி ரொம்ப கிளியரா இருக்கும். சரிங்களா? இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த வைபர் வந்து ரைன் சென்சிங் வைபர். இப்போ நார்மலாக ரைன் வந்துச்சுன்னா நம்ம வைபர் வந்து நம்ம தான் ஆன் பண்ணுவோம். பட் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே சென்ஸ் பண்ணி வைப் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதுபோக நமக்கு எல்லா இவி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டயர் தான் கொடுப்பாங்க. பட் டொயோட்டால இந்த எபலா வெஹிக்கிளுக்கு 18 இன்ச் வீல் டயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 18 இன்ச் போது நமக்கு ரோடுடைய கேப்பபிலிட்டி எப்படி இருந்தாலும் நமக்கு ரன்னிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுடைய சார்ஜிங் போர்ட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தம் 3 டைப் ஆஃப் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஏசி 3 பின் சார்ஜ் போட்டுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால்டு சார்ஜிங் போர்ட்டில் போட்டுக்கலாம். ப்ளஸ் டிசி சார்ஜ் போட்டுக்கலாம். ஏசி சார்ஜ் வந்து நம்ம போர்ட்டபிள் சார்ஜ்ன்றது நம்ம வெஹிக்கிளோடய கொடுத்துருவாங்க. அதில் போடும்போது நமக்கு அது டோட்டலி வந்து 3.2 கிலோவாட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால்டு ஏசி சார்ஜரில் போடும்போது நமக்கு 7.2 கிலோவாட்ஸ் இருக்கும். போக நமக்கு இதில் வெளியில் இவி பிஇவியில் ப்ளஸ் அதாவது நம்ம டிசி வோல்டேஜ் போடுறோம்னா அது 30 வாட்ஸ்லேருந்து 60, அதாவது 30 கிலோவாட்ஸ்லேருந்து 60 கிலோவாட்ஸ் வரைக்கும் அதில் ரேஞ்சஸ் இருக்கும். நமக்கு இதில் டோட்டலாகவே வெளியில் நம்ம போடக்கூடியது வந்து 45 மினிட்ஸில் ஃபில் ஆகிடும். 45 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் அல்லது ஒரு லஞ்சு சாப்பிட்ற டயத்தில் என்ன பண்ணிடலாம்னா அந்த வெஹிக்கிளை வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம ஃபுல் சார்ஜ் போட்டோம்னா 543 கிலோமீட்டர் வந்து வெஹிக்கிள் ரன் ஆகும் சார். அப்போ நம்ம மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் ட்ரிப்பில் 500 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த அர்பன் குரூசர் எபலா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வெண்டிலேட்டர் சீட் கொடுக்குறாங்க. வெண்டிலேட்டர் சீட் வந்து ஃப்ரண்ட் 2 சீட்டுமே வெண்டிலேட்டர் சீட் கொடுத்துறாங்க. ரியர் சீட்டை பொறுத்தளவுக்கு ஸ்மால் ரெக்லைனோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வெஹிக்கிள்லாம் செய்யும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு மூவ் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வேற எந்த வெஹிக்கிள்லையுமே சீட்டை வந்து மூவ் பண்ற மாதிரி ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ இந்த வெஹிக்கிள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதில் வந்து ஃபியூச்சர் வந்து அடாஸ் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அடாஸ் ஃபீச்சரை பொறுத்தவரை நமக்கு டோட்டலாக அதாவது டைனமிக் ரேடார் க்ரூஸ் கண்ட்ரோல், ப்ரீகூலிங் சிஸ்டம், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டின்னு சொல்லும் போது இதில் 7 SRS ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் அடிஷனலாக சொல்லும் போது நமக்கு என்னன்னா ABS, EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே இதோட சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு நமக்கு சேஃப்டியில் எந்த விதமான குறைபாடு வைக்கல. அதுபோக சார்ஜிங் சிங்கிள் பாயிண்ட் சார்ஜிங்கில் நம்ம டோட்டலாக 543 கிலோமீட்டர் வெஹிக்கிள் ரன் ஆகிறனால எந்த ஒரு இடத்துலையும் தடை இல்லாமல் நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். முன்னாடிலாம் ஒரு இவி வெஹிக்கிள்னா ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் வெஹிக்கிள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எஸ்யூவி டைப்ல ஒரு வெஹிக்கிள் வந்து வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வெஹிக்கிளோடைய ரோட் பிளேல எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ளீஸ். எங்களுக்கு பேராதரவு கொடுத்த நமது சீஃப் கெஸ்ட் அவர்களையும் மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த நமது பிரான்ச் ஹெட் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கோஆர்டினேட்டர் அண்ட் ஃபினான்ஸ் எம்ப்ளாயீஸ் மற்றும் நம்முடன் உடன் பணிபுரியும் அனைத்து சக ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.